ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேத பகுதிக்கு நேராக நம்ம திரும்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 9, 17, 18. அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். தொடர்ந்து 21 நாள் 21 அற்புதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி சந்திர ரோகம் இல்லை என்றால் ஃபிட்ஸ் வியாதியிலிருந்து சுகப்படுத்தினார். நீங்கள் ஃபிட்ஸ் வியாதியை நீங்கள் குறித்து நீங்கள் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக படிப்பீங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமானது. எப்போ வரும்னு தெரியாது. சில பலவீனங்கள் எல்லாம் நம்மளால சொல்ல முடியும். இது இந்த டைம்ல இப்படி வரும், இந்த நேரத்தில் இப்படி வந்துடும், இல்லை இப்படி இருக்கும்போது இப்படி வரும். அப்படியெல்லாம் நாம் சில வியாதிகளை நம்மால் கணிக்க முடியும். கணிக்க முடியாத வியாதிகளில் ஒன்று இந்த ஃபிட்ஸ் வியாதி. திடீரென்று அவர்களுக்கே தெரியாது எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு வந்துருச்சுன்னா அவர்களை ஒன்று தண்ணியில் இருந்தாங்கன்னா தண்ணியில் கீழே வச்சிருவாங்க, இல்லை தீ பக்கத்தில் இருந்தால் தீயில விழுந்துருவாங்க. அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இயேசு செய்த அற்புதத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து சொல்லுகிறார். இது போல நான் என் பையனை கொண்டு வந்தேன், உங்க சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்தா அவங்களால அவனை சுகப்படுத்த முடியல, இப்போ உங்ககிட்ட கொண்டு வரேன், நீங்களாவது அவனை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்திலே கேட்கிறார். உடனே இயேசு சீஷர்களை கடிந்து கொள்கிறார். அவனை என் கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். கூட்டிட்டு வந்தாங்க. உடனே அவனை பார்த்து அவங்க தகப்பனை பார்த்து சொன்னார், விசுவாசம் உள்ளவனா இரு, நிச்சயமா அது சுகமாகும்னு சொன்னார். அவன் சொன்னான், நான் விசுவாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா இருந்தா கூட எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது. என் பையனை பார்த்த உடனே அவிசுவாசம் வந்துருது. அவனுடைய நடவடிக்கை பார்த்தா எனக்குள்ள விசுவாசமா இருக்க முடியல ஆண்டவரே என்று சொல்லி அவன் நிலையை ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கொள்கிறான். உடனே இயேசு அவனுக்கு விசுவாசத்தை குறித்து சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அவனுக்குள் இருக்க பொல்லாத வல்லமையை, அசுத்தாவியை விலகச் செய்தார். அவன் செத்தவனை போல கீழே விழுந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை எழுப்பினா அவன் உயிரோடு எழுப்பினான். அன்றைக்கே அவன் சுகமாகி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு சீஷர்கள் வீட்டுக்கு வந்த உடனே இயேசு கிட்ட கேட்கிறாங்க, இது போல நாங்களும் தான் அவனை துரத்த பார்த்தோம், அவனுக்குள்ள இருந்த பொல்லாத வல்லமை, இந்த சந்திர ரோகத்தை, இந்த ஃபிட்ஸ் வியாதிய, அதுக்குள்ள இருந்து செயல்பட்ட பிசாசை நாங்க தரத்தலாம் நினைச்சா எங்களாலேயே முடியல அப்படி என்று அவர்கள் கேட்டார்கள். எல்லாரும் முன்னாடி கேட்கல, அதனால தனியா வந்து கேட்கிறாங்க, ஏன் எங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னு. இயேசு அதுக்கு ஒரு நல்ல ரிப்ளை பண்ணுவார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்திலும் இல்லாம என்ன செய்யாது, போகாதுன்னு அவங்களுக்கு ஒரு திட்டமா ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய தியானத்தின் தலைப்பு ஜெபத்தின் அதிகாரம். சொல்லுங்க, அத்தாரிட்டி ஆஃப் பிரேயர். ஜெபத்தின் அதிகாரம். இன்னும் கூட நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜெபத்தின் அதிகாரம். ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபத்தில் உபவாசிக்க வேண்டும், ஏன் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே விசுவாசித்து ஜெபத்துக்குள் போக வேண்டும், விசுவாசித்து ஜெபித்து உபவாசிக்க வேண்டும் என்றெல்லாம் இயேசு இந்த சின்ன சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் முதலாவது நம்ம என்ன நடக்குது, அந்த தகப்பன் என்ன பேசுகிறார். மறுபடியும் கூட அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன். இந்த சந்திர ரோகம், இந்த இதுக்கு பின்பதாகவும் ஒரு அசுத்தாவி இருக்கிறதாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த ஃபிட்ஸ் வியாதி அவர்கள் பல்களை கடித்துக் கொள்கிறார். அப்போ இந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் அந்த தகப்பனுக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு வருகிறது. முதலாவது தகப்பனின் அங்கலாய்ப்பு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன அங்கலாய்ப்பு? தகப்பனின் அங்கலாய்ப்பு. என் பிள்ளை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இப்படி வருது, இங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, நான் பார்க்கிறேன், ஒருத்தருக்கும் இப்படி சந்திர ரோகம் இல்ல, ஃபிட்ஸ் வியாதி இல்ல,
ஆனா என் கையில இருக்க பிள்ளை வாலிப பையனா மாறினான், சின்ன வயதிலிருந்தே அவனுக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கே என்று சொல்லி தகப்பன் அங்கலாய்க்கிறதை அங்கு பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், யார் உங்கள் பிள்ளைகளுக்காக எதற்காக அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் உங்கள் அங்கலாய்ப்புக்கு எல்லாவற்றுக்கும் ஜெபத்தின் மூலமாக, உபவாசத்தின் மூலமாக கர்த்தர் விடை கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஜெபமும் விசுவாசமும் உங்கள் அங்கலாய்ப்புக்கு நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும். சொல்லுங்க, ஜெபமும் உபவாசமும் எங்கள் அங்கலாய்ப்புக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். இந்த தகப்பனுடைய அங்கலாய்ப்பை பாருங்க. நீங்க இந்த சில்ட்ரன்ஸ் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும், எல்லா கையிலையும் ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பலவீனம் நம்ம கேட்டா நம்ம கண்கள்ல கண்ணீர் வந்துடும். சில சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, இந்த பிள்ளையை பார்த்தா சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு கேன்சர் அப்படின்வாங்க. நம்மளால தாங்கவே முடியாது. நமக்கு என்ன தெரியும், கேன்சர்னா தவறான பாவ பழக்கத்தை செய்து கேன்சர் வந்தா பரவாயில்ல. ஒரு 5 வயது குழந்தைக்கு கேன்சர் வந்ததுன்னா நீங்க என்ன சொல்லுவீர்கள்? ஏன் இப்படி பலவீனம்? ஏன்னா அது ஜீவன் பெறாது, கொஞ்ச நாள்ல மரிச்சு போயிடும். இப்படி இல்லை என்றால் வயிறு உப்பி இருக்கும். இப்படி எல்லாம் அகோரமான பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த பெற்றோருக்கு இருக்கிற அங்கலாய்ப்பு சொல்லி மாளாது. கடந்த நாட்கள்ல கூட ஒரு சகோதரிக்கு பாருங்க, கரெக்டா 8வது மாசம் வந்தா அந்த பிள்ளைக்கு 9வது மாசம் டாக்டர் டேட்டு கொடுத்திருப்பார், 2வது வாரம் உங்களுக்கு பிள்ளை பிறந்துடும். 8வது மாசம் கரெக்டா ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிறது போல வயிறு வலி வரும். வயிறு வலி வந்தோடனே கொஞ்சம் முன்னாடி பிறந்துரும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. பிள்ளை அப்படியே மரிச்சு போச்சு. அபாஷன் ஆகல, அதாவது பிள்ளை வெளியில வந்து கொஞ்ச நேரத்தில் மரிச்சு போச்சு. பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, தாயும் மகளும் அங்கேயே இருக்கிறாங்க. அது ரொம்ப நாளா அந்த பிள்ளை நல்லா வந்துரும் சரியா சுவாசிக்க முடியல என்னென்னமோ சொன்னாங்க. 8 மாசம் கழிச்சு 9வது மாசத்துல பிள்ளை மரிச்சு போகுது. சரி, ஒரு பிள்ளை மரிச்சு போச்சு. நான் போனேன், அந்த பிள்ளை அப்படியே ஒரு துணியில சுத்தி கொண்டு வந்தாங்க. யாருக்கும் ஆம்புலன்ஸ் கூட பிடிச்சி வர முடியல பாருங்க. ஒரு துணியில சுத்தி செத்த பிள்ளைய கொண்டு வந்தாங்க. நான் போய் அப்படி அந்த பிள்ளைய உடனே ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணி, திருப்பி அவ 1 வருஷத்துக்குள்ள மறுபடியும் கன்சீவ் ஆகிறா. அதே போல 8வது மாசம் வருது, அதே போல ஒரு வலி வருது, அதே போல ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளை 1 வாரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து மரிச்சு போறான். உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு குடும்பத்துக்கு எப்படி எவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும். 2 பிள்ளைக்கு 20 கிட்டத்தட்ட 16 மாசம் சுமந்திருக்கிறார். சரியா அந்த டேட் வரும்போது இதை நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இதுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமான பொல்லாத வல்லமை, சாபத்தின் ஆவிகள் இருக்கு நான் சொல்லுவேன். அந்த குடும்பத்தில் போய் நின்று ஜெபிக்க முடியாது. இருள் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் கூட இந்த அந்தகார வல்லமைகள், சாபத்தின் ஆவிகள் அந்த பிள்ளைகளை அந்த சரியான நேரம் வரும்போது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடுகிறது. இப்ப அந்த பொண்ணு இருக்கிறாள், அந்த குழந்தைய பெற்று அவளுக்கு ஒருவேளை மனநிலையை பாதிக்கப்பட்டா, முகமெல்லாம் அகோரமா மாறிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கக்கூடிய தாய் இந்த பிள்ளை அந்த 8 மாசத்துல எல்லாரும் முன்னாடி வச்சு பார்க்கும்போது அவள் அப்படியே முகமெல்லாம் மாறி, இப்பவும் ரொம்ப முகமெல்லாம் மாறி போயிருப்பாள். அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் ஆண்டவரை இப்படி சின்ன பிள்ளை என்ன செய்தா? இந்த குடும்பம் என்ன தவறு செய்தது? ஏன் இப்படி நடக்குது? பதில் நமக்கு தெரியவில்லை. ஆனால் மறுபடியும் இப்பொழுது 3வது பிள்ளைக்காக அவர்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிப்பது நம்முடைய கடமை. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஊழியக்கார் வந்தார், அவர் சொன்னார், நீ இப்படி செய்யுமா, பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுமா. இயேசு பிள்ளை கொடுப்பதற்கு முன்பதாகவே தேவன் உனக்கு பிள்ளை கொடுத்துட்டார்னு விசுவாசித்து நீ ஜெபிக்க ஆரம்பி. அதுக்காக இந்த காரியத்தை நீ செய், அந்த சாபங்கள் உடையட்டும் என்று சொல்லி நல்ல ஆலோசனை கொடுத்து போயிருக்கிறார். இப்ப பாருங்க, ஒரு தகப்பன் இப்படி பெற்றோர்கள் பல சூழ்நிலையில் அங்கலாய்க்கிறார்கள். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தகப்பனுக்கும் ஒரு அங்கலாய்ப்பு இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல அங்கேயும் ஒரு தாயுடைய அங்கலாய்ப்பை பாருங்க. வாசிங்க, மத்தேயு 15:22 வாசிங்கள். மத்தேயு 15:22 வாசிங்கள். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். இன்னைக்கு சில பெற்றோர், நான் மட்டும்தான் என் பிள்ளைக்காக இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்க நீங்க சொல்வீங்கன்னா,
உங்களுக்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சில பெற்றோர் இந்த பாதையில் போயிருக்கிறார்கள், ஆனால் அவங்க அங்கலாய்ப்பை மாற்றின ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்கள் எதை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நிச்சயம் அந்த அங்கலாய்ப்பு மாறும். பிள்ளையை கொடுத்தவர் நிச்சயம் அந்த பிள்ளையின் மேல் கவனமாய் இருப்பார், கரிசனையாய் இருப்பார். உங்க அங்கலாய்ப்பை நிச்சயம் மாற்றுவார். இப்பொழுது இரண்டாவது பாருங்க, தகப்பனின் அங்கலாய்ப்பை முடிந்து அந்த சம்பவம் எப்படி போகுது. அடுத்த குறிப்புக்கு போலாம். வாசிங்க 19ஆம் வசனம். வாசிங்க 19ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன். இப்போ அந்த தகப்பன் எல்லாரும் முன்னாடியும் சொல்றார். அவர் அங்கலாய்ப்பை சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா, நான் இந்த பிள்ளைய உங்க சீஷர்கள் கிட்ட கொண்டு வந்தேன், அவங்களால இவனை சுகப்படுத்த முடியல என்று சொன்னார்கள் என்று சொன்ன உடனே இதெல்லாம் சில நேரத்தில் இயேசுக்கு அப்படியே சல்லுன்னு ஏறிடுது. எல்லாரும் முன்னாடி வேற சொல்றாங்க, நான் கொண்டு வந்தேன், உங்க சீஷர்களால முடியல. திரும்பி அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னார். என்ன சொல்லி இருக்கிறார் அதை பார்த்து? விசுவாசம் இல்லாத இந்த சீஷர்கள் அதிகமா ஏசப்பா கிட்ட இருந்து வாங்கின ஒரு பேச்சு என்னன்னா, என்ன சந்ததின்னு சொல்லுவாரு. இன்னைக்கு எந்த சந்ததி எப்படி உட்கார்ந்து இருக்குன்னு எனக்கு தெரியல. விசுவாசம் இல்லாமல் இருக்க சந்ததியே, நீ எங்க போச்சு உன்னுடைய விசுவாசம்? இததான் ஏசப்பா கேட்கிறார். என் கூட இருந்தியப்பா, அந்த அற்புதத்தை பார்த்தியே, 5 அப்பா 2 மீனை பார்த்தியே, குஷ்டரோகி பர்த்திமை கண்ணில்லாதவனுக்கு பார்வை கொடுத்த அப்பம் பார்த்தியே, இத்தனை அற்புதத்தை பார்த்து இந்த சந்திர ரோகிக்கு வரும்போது உன்கிட்ட எங்க போச்சு விசுவாசம் என்று சொல்லி அந்த சீஷர்களை தன்னோடு இருக்கிற சீஷர்களை கடிந்து கொண்டார். இன்னைக்கு யாருக்கு ஆண்டவர் அதை கேட்கிறான்னு தெரியல. எங்க போச்சு உன் விசுவாசம்? ஏன் நீ விசுவாசம் இல்லாமல் போன? பல வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைமைகள் வரும்போது நமக்குள் பிசாசு அவ்விசுவாசத்தை விதைக்க ரொம்ப போராடுகிறான். இன்றைக்கு பலருக்குள்ள அந்த விதையை அவன் போடணும் தான் அவனுடைய விருப்பம். ஏன்னா நீங்க எப்பெல்லாம் அவிசுவாசமாய் போகிறீர்களோ உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பலன் பார்க்க முடியாது. எப்பெல்லாம் நம்ம அவிசுவாசமாய் போகிறோமோ நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய காரியத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த பிசாசு, இந்த சந்திர ரோகம் சுகமாக வேண்டும் என்றால் நமக்குள் என்ன தேவை? சொல்லுங்க, என்ன தேவை? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் விசுவாசம் தேவை. அத கூட கொஞ்சம் விசுவாசம் இல்லாம தான் சொல்லி இருப்பீங்க போல. நல்லா தான் சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன தேவை? இது இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை அல்ல. இது ஒவ்வொரு தேவை பிள்ளைக்குள்ள மோதிட்டு போற ஒரு அலை மாதிரி. அந்த அலையை நம்ம தான் உள்ள விடாம தடுக்கணும். இருதயத்தை மோதும், அவிசுவாசம் வரும், நடக்கல, நேரம் ஆயிடுச்சு. இது சந்திர ரோகம், யாராலையும் சுகப்படுத்த முடியாது. உன் பிள்ளை இனி திருந்தவே மாட்டான். அங்கலாய்ப்பு. அவிசுவாசத்தோடு இருப்பீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கூட இதே போல ஒரு வார்த்தையை தேவன் சொல்லி இருக்கிறார். வாசிங்க, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களுக்கு கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்கிறார். அப்படின்னா யாரு முறுமுறுப்பாங்க அப்படின்னா, விசுவாசம் இல்லாதவர்கள் கர்த்தரை என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? முறுமுறுப்பு. அவங்க அதை நம்பவே மாட்டாங்க. அது நடக்கலன்னு அவங்களுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு வந்துடும். என்னாச்சு? நான் அதிகாலையில் எந்திரிச்சேன், 4:30 மணிக்கு எந்திரிச்சேன், 5 மணி ஜெபத்துல எழுதி வச்ச, பைபிள்ல எழுதி வச்ச, அதை பண்ண இதை பண்ண, ஏன் எனக்கு நடக்கல? இந்த முறுமுறுப்புக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாசம் வளர்வதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. உள்ள அவிசுவாச விதை இருக்கும் என்றால் வெளியிலும் பலன் ஒன்றும் என் வாழ்க்கையில் இருக்காது. ஆனா உள்ள விசுவாசத்தின் விதை இருக்கும் என்றால் இயேசு சொல்லுகிறார், கடுகளவு போல விசுவாசம் இருந்து நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது நிச்சயமா என்ன செய்யுமா? பெயர்ந்து போகும். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தின் நிலை என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நான் எத்தனையோ அற்புதம் செஞ்சேன், இருந்தா கூட அவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். என் பிள்ளைங்க தான் அவங்க. ஆனா அவங்க விசுவாசிக்காம என்னை முறுமுறுக்கிறார்கள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யார் முறுமுறுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா ஒன்று நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த முறுமுறுப்பின் இருதயம் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே, ஆனால் எனக்கு நல்ல விசுவாசத்தின் இருதயத்தை தாரும். முதலாவது தகப்பனின் அங்கலாய்ப்பு, இரண்டாவது இயேசு சீஷர்களை கடிந்து கொள்ளுதல், மூன்றாவது 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22ஆம் வசனத்தை வாசிங்க.
இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இப்ப இயேசு சொல்றாரு, அந்த பையன் எங்கப்பா இருக்கான், என்கிட்ட கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னாரு. உடனே அந்த பையனை அவர்கிட்ட கூட்டு வரும்போது உடனே அந்த தகப்பன் மறுபடியும் இயேசு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த வியாதி இவனுக்கு ரொம்ப நாளா இருக்கு, இந்த வியாதி இவனை கொல்றதுக்காகவே வந்த வியாதி, இவன் உயிரை எடுத்துடணும், பாதாளத்துக்கு கொண்டு போயிடணும்னே இந்த பலவீனம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். அப்பந்தான் அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து என்ன செய்யறானா, உங்களால ஏதாவது செய்ய முடியும் என்றால் இந்த மகனுக்கு செய்யுங்கன்னு சொல்லி தகப்பன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது தகப்பனின் ஜெபம். சொல்லுங்க, மூன்றாவது தகப்பனின் ஜெபம். இன்றைக்கு பெற்றோரே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்காக ஜெபிக்கிறீர்கள்? எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தகப்பன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணார்? உங்களால ஏதாவது செய்யக்கூடும்னா செய்யுங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது செய்யக்கூடும்னு சொல்ல போறீங்களா? ஆண்டவரை எல்லாமே உங்களால செய்ய முடியும்னு சொல்ல போறீங்களா? எல்லாமே உங்களை. ஆனா இந்த தகப்பனுடைய நிலையிலிருந்து பாருங்க, அவனுக்கு இன்னும் இயேசுவை சரியா தெரியாது. நீங்க 21 நாள்ல 19 நாள் என்ன கேட்டிருக்கிறீங்க? நிறைய அற்புதத்தை கேட்டு உங்க விசுவாசத்தை வளர்த்திருக்கிறீங்க. அவனுக்கு இன்னும் அந்த செய்தியெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க. 19வது நாள் வந்துட்டீங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க, அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படின்றால் தகப்பன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். ஆனா நம்ம எப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறோம், என்ன நிலையிலிருந்து ஜெபிக்கிறோம், என்ன சூழ்நிலையை பார்த்து ஜெபிக்கிறோம்? ஒருவேளை இது நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு கூட சும்மா ஒரு ஜெபிச்சு பார்க்கலான்னு ஜெபிக்கிறோமா? இல்ல கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணினா நிச்சயம் அவர் எனக்கு செய்வார்னு ஜெபித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஜெபங்களில் பலருடைய ஜெபங்களில் வித்தியாசம். இங்க இருக்கிற அத்தனை பேரை சொல்லி என் சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு ஜெபாவி இருக்கும். அந்த ஜெபத்துல நம்ம எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக அவசியமானது. பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், சபைக்காக எப்படி ஜெபிக்கிறோம், பிறருக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? சிலர் எப்பொழுதுமே அவர்களுக்காக மட்டுமே ஜெபிப்பார்கள், சிலர் அவர்களுக்காகவும் ஜெபிக்க மாட்டாங்க. வந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு ஜெபம், ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், இதோட முடித்துக் கொள்வார்கள். சிலர் அவர்களுக்காக ஜெபிக்கவே மாட்டாங்க, எப்பொழுதுமே மற்றவர்களுக்காகவே ஜெபிப்பார்கள். நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த தகப்பன் ஜெபிக்கிறான். ஏதாவது செய்ய முடிந்தா என் பையனுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். மூன்றாவது தகப்பனின் ஜெபம். நான்காவது உடனே இயேசு அவனுக்கு என்ன சொல்லுகிறார்? 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். 23 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்ன ஆகுமா? கூடும். நீ விசுவாசிக்கிற கூடுமானால் எல்லாம் உனக்காகும். 24 வசனம் வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். எல்லாரும் முன்னாடி அழுதானா? ஆண்டவரே, நீங்க சொல்ற விசுவாசம் எனக்கு புரியுது, ஆனா என்ன செய்ய முடியல, நான் விசுவாசிக்கணும்னு தான் முயற்சி பண்றேன், இருந்தா கூட எனக்குள்ள என்ன வந்துருதுன்னா அவ்விசுவாசம் வந்துருது ஆண்டவரே. அவ்விசுவாசம் விசுவாசத்தை மேற்கொள்ளுது. அது விசுவாசத்துக்கும் அவ்விசுவாசத்துக்கும் ஒரே நூல் தான் வித்தியாசம். நம்ம கொடுக்கிற இடம் தான் வித்தியாசம். தேவனை நம்ம பார்க்கிற விதம் தான் வித்தியாசம். ஒரே நூல்ல தான் இருக்கும். ஒரு செகண்ட்ல இப்படி மாறிடும். ஆமா, என்ன பெருசா ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது? அவ்விசுவாசம். இவ்வளவு நாள் போன என்ன கிடைக்கல? அவ்விசுவாசம். எழும்பி இது செய்த கிடைக்கல, அவ்விசுவாசம். அப்படி சாஞ்சிடலாம் டக்குன்னு. இன்னைக்கு நீங்க எந்த நிலையில நிக்கிறீங்க? இல்லப்பா, ஜெபிச்சா அவர் கண்டிப்பா செய்வார் என்பது விசுவாசம். கடைசி வரை ஜெபிக்கணும், செய்வார்ப்பா. இதுவரை செய்தார், இனிமேல் செய்ய மாட்டாரா? விசுவாசம். இன்னைக்கு இயேசு அதனால்தான் அந்த தகப்பனுக்கு சொன்னாரு, என்ன சொன்னாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எல்லார பார்த்து இயேசு சொன்ன அதிகமான வார்த்தையில ஒண்ணு, நீ என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து இயேசு கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு அதே கேள்விதான் அந்த தகப்பன் கிட்ட கேட்டது போல உங்கள் ஆண்டவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? உங்களுக்கு இயேசு பதில் சொல்ல, நீ விசுவாசிக்கிறாயா? இதை நான் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா? அப்படி நீ கேட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமா ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? அத விசுவாசி இன்னும் கூட நல்லா சொல்லுங்க. ஆமா ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? என்னுடைய கணவர் மனம் திரும்பார் என்ன செய்யறேன்?
அந்த ஆள் எந்நேரமும் என்ன செய்ய மாட்டான், திருந்த மாட்டான்னு சொன்னா அது பேர் என்ன சொல்ல மாட்டேன்றீங்க? தேரவே தேராது அவிசுவாசம். இன்னைக்கு பிசாசு ரெண்டுமே இப்படித்தான் இருக்கும். இது மேல ஏறிடுச்சுன்னா ஜெபம் குறைஞ்சிரும், விசுவாசம் அதிகமாயிடுச்சுன்னா ஜெபம் அதிகமாகும். இன்னைக்கு இயேசு சொன்னாங்க. அதனால்தான் ஒரு சில விசுவாச வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:6 வாசிங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத. நமக்கெல்லாம் என்ன தெரியும்? பாவம் செய்தா தேவன் நம்ம மேல என்ன செய்ய மாட்டார்? பிரியமா இருக்க மாட்டார். தேவன் விரும்பாததை செஞ்சா நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டார்னு நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனா பைபிள் பாவத்தை சொல்கிற அதே நேரத்துல எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுதுன்னா, நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன் மேல எப்படி இருப்பார்னா பிரியமா இருப்பார். சொல்லுங்க, விசுவாசித்தா கர்த்தர் நம்ம மேல எப்படி இருப்பார்? பிரியமா இருப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு அதிகமா நீங்க பார்க்கணுமா? ஆண்டவரை குறித்து சொல்லும் போதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு, குறித்த காலத்துல நடக்கும். இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள பிசாசு தொடர்ந்து போராடுகிற காரியம் என்னன்னா, அவங்களுக்குள்ள அவிசுவாசத்தை விதைக்க. இன்னைக்கு சின்ன பிரச்சனை பார்த்தா உடனே விசுவாசத்தை தூக்கி போடுகிறவங்க நடுவில் இன்னைக்கு சில தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். எத்தனை புயல் அடித்தாலும் கர்த்தர் மேலில் இன்னும் விசுவாசம் வைக்கிறவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப வருஷமா இயேசுவை எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுகிறவர்களை விட நேற்றைக்கு இயேசுவை கற்றுக்கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள் பாருங்க, அவங்க விசுவாசம் நம்ம எல்லாருடைய விசுவாசத்தை விட அதிகமா இருக்க அநேக நேரத்தில் நம்மால் பார்க்க முடியுது. நேற்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தலைமுறையில இயேசுவை அறிந்து கொண்டவர்களுடைய விசுவாசம்லாம் இன்னைக்கு அதிக பலப்பட்டு விட்டது. பாரம்பரியமா ரொம்ப வருஷமா எங்க தாத்தா இயேசுவை தெரியும், எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் சொன்ன பலருடைய விசுவாசத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு எப்படி விசுவாசித்துக் கொண்டிருக்கீங்க? அந்த தகப்பனுக்கு இயேசு சொன்னார், இந்த சந்திரதோகத்தை பார்த்து இந்த ஃபிட்ஸ் சரியாகாது நீ நினைக்கிறியா? கிடையாது, கிடையாது. நீ விசுவாசிப்பினா இயேசுவால் அதை செய்யக்கூடும், என்னால் அதை செய்யக்கூடும் என்று சொன்னார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகளுடைய காரியத்தில் விசுவாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் பதிலும் தகப்பனின் வேண்டுதலும் கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை குறித்து சொன்னார். 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையின் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதட்டினார். அவனுக்குள் இருக்கக்கூடிய ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு என்ன செய்யணும்? புறப்பட்டு போ. இவனுடைய வியாதியை மற்ற இதுல வாசித்து பார்ப்பீங்கன்னா அவனுக்கு சந்திர ரோகம் இருக்கிறது. ஆனா இங்க ஊமையும் செவிடுமான ஆவி அவனை வந்து அலக்களித்து அவனை கொல்லுவதற்கு அது முழுசா அப்படியே அவனை தள்ளி கொண்டிருக்குது. எவ்வளவு வேதனை! அதனால்தான் அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய நிலை ரொம்ப, நம்ம எல்லாம் ஏன் அவங்களுக்கெல்லாம் பாரப்படணும்னா அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னு. அவங்களையே ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதுல வேற சிலர் பிசாசு விரட்டுறேன்னு சொல்லி அவர்களை போட்டு அடி அடின்னு அடிச்சு, எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலலாம் இப்படி பிசாசு பிடிச்சிருந்தா அந்த பிசாசு போறதுக்காக இவங்களை நல்லா போட்டு சாத்துவாங்க. இந்த வழியிலையாவது அது என்ன செய்துட்டோன்னு சொல்லி ஓடி போயிட்டோம். ஆனா பல நேரத்துல இந்த வலி, இந்த ஆள் உள்ள வெளியில இருக்க ஆளுக்கு தான் வலிக்குமே ஒழிய உள்ள இருக்கிறவ அழகா தள்ளி போய் நின்னுப்பான். அப்புறம் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து உள்ள உட்கார்ந்துப்பா. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இயேசு சொல்கிறார், இயேசு எதை பயன்படுத்தினார்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார். இயேசுவின் வல்லமையினால் அந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போனது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரம், இயேசுவின் வல்லமையின் அதிகாரம் கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கர்த்தர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. வாசிங்க ஒரு வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 28:18 வாசிங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்ப அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் அது அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கார்னா தன்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அதே அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசித்து அதை எதிர்த்து நிற்பீங்கன்னா, நீங்க விசுவாசித்து அந்தகார வல்லமைக்கு எதிர்த்து நிற்பீங்கன்னா நிச்சயமா அது வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். கர்த்தர் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க, அவருக்கு அதிகாரம். இயேசுவின் வல்லமையினால், இயேசுவின் நாமத்தினால் முடியாதது ஒன்றுமே கிடையாது.
காரணம் அவருக்குள் அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் வல்லமை குறித்து உங்களுக்கு என்ன புரிதல் வச்சிருக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. எபேசியர் 1:21. அவரை உன்னதங்களில் நம்முடைய வலது பாஸ்ரத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தார். அவர்தான் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறார். அவருக்குள்ள என்ன விசேஷமா இருக்குன்னா, அவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை சபைக்கும் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சந்திரரோகி அந்த ஊமையும் செவிடுமான ஆவியை பார்த்து போன்னு சொன்னார், அவ்வளவுதான். இந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க சொல்லும் போதும் அந்த பொல்லாத வல்லமைகள் விட்டு போகும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு சில பேர் சொல்ல, நான் வீட்டுல சொன்னாலே யாரும் கேட்க மாட்டீங்களா? பரவாயில்ல, வீட்டுல இருக்கவும் கேட்க மாட்டான். ஆனா நீங்க விசுவாசித்து சொல்வீங்கன்னா, பிசாசு உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும், பிசாசுகள் வெளியே ஓடும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு விசுவாசித்து சொல்லுங்க, இயேசுவின் மேலான வல்லமை, அந்த வல்லமைக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒரு வல்லமை கிடையவே கிடையாது. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கடைசியாக 28-29 வாசிங்க. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். இயேசு அதுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னார். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவற்று விதத்தினாலும் புறப்பட்டு என்ன செய்யாதுனா போகாது என்றார். அப்போ விசுவாசம், அப்புறம் ஜெபம், அதே நேரத்தில் உபவாசம், இந்த மூன்றும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருந்து கொண்டிருக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய தீராத பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்ட ஜெபம், ஜெபத்தோடு சேர்ந்த உபவாசத்தின் மூலமாக கர்த்தர் அதை ஜெயம் எடுக்க கிருபை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் அதை என்ன எடுக்க கிருபை செய்வார்? ஜெயம் எடுக்க கிருபை செய்வார். மாதத்துக்கு ஒரு விசை உபவாசிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்களா? வாரத்துக்கு ஒரு விசை உபவாசிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்களா? அப்படி உபவாசிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பல காரணத்தை நீங்க சொல்லலாம். என்னால இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன்னு சொல்லி. ஏன் இந்த பிரச்சனைகள் தீரலன்னு பைபிள் நமக்கு திட்டமா சொல்லுதுன்னா, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் விசுவாசம் இல்லாமல் இந்த ஜாதி பிசாசுகள் என்ன செய்யாது, போகாது. நீங்க வெற்றியை பார்க்கணும்னா நீங்க இருந்துத்தான் ஆக வேண்டும், நீங்கள் விசுவாசித்து தான் ஆக வேண்டும். அதன் மூலம்தான் இயேசு உபவாசித்தார், இயேசு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார், சகல வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஜெபத்தின் அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். எபேசியர் 6:18 வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் என்ன செய்திருங்க, நாம் விழித்திருங்கள். அப்படி விழித்திருக்கும் பொழுது பிசாசு நிச்சயமாய் ஓடி போகத்தான் ஆக வேண்டும். ஜெபிக்கிற ஒரு பிள்ளைக்கு முன்னாடி பிசாசு நிக்க முடியாது. அதனால்தான் காலையில எழும்பி பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருக்கும் போதெல்லாம் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் ஜெயத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். அன்றைக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க இந்த வல்லமையெல்லாம் செயல்படணும்னா என்ன செய்யணும்னா, உபவாசித்து என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தார், விசுவாசத்தோடு அதை செய்யணும்னு சொன்னார். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் காலம் வரும்போது எவ்வளவு தூரம் என்று அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்றால், நீங்கள் வாசிக்கிற எல்லா அதிகாரத்திலுமே அப்போஸ்தலர்கள் என்ன செய்து ஜெபித்திருப்பாங்கன்னா, உபவாசித்து அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் பலமாய் அவர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருந்தார். உபவாச ஜெபம் இல்லாம காரியங்கள் மாறாது. யாருக்கு ஆண்டவர் திட்டமா சொன்னான்னு தெரியல, உபவாசித்து நீ ஜெபி. அப்படி ஜெபிக்கும் பொழுது நீ உள்ள போகும்போதே விசுவாசித்து உபவாசித்து ஜெபி. காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக முடிய செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு 3 முறை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தியானத்தின் தலைப்பு ஜெபத்தின் அதிகாரம். நீங்க உபவாசிப்பீங்கன்னா ஜெபத்தின் அதிகாரத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தோடு அது செய்யுங்க. தகப்பனின் அங்கலாய்ப்பு, இயேசு சீஷர்களை கடிந்து கொள்ளுதல், தகப்பனின் ஜெபம், இயேசுவின் பதிலும் தகப்பனின் வேண்டுதலும், இயேசுவின் வல்லமை, சீஷர்களின் கேள்வியும், இயேசுவின் பதிலும் கடைசி.
சீஷர்களின் கேள்வியும் இயேசுவின் பதிலும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அந்த